அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அரசு வேலைக்காக அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு துறையிலிருந்து தான் இன்னைக்கு வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது எந்த துறை அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க கிளிக் பண்ணி. ஆமாங்க, வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் விஏஓ வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும், கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும், வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலையை பொறுத்த வரைக்கும், அதாவது 3 போஸ்டிங் ஒரே இதுதான், 3 தான் சொல்லுவாங்க. அதனால யாருக்கு எப்படி கன்வீனியன்ட்டா புரியுமோ அப்படி வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த விஏஓ வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு தடவை ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ரெகுலரா. அதன் அடிப்படையில இப்போ 2025க்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்காக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க, அதற்கான அப்டேட் பார்க்க போறோம். குவாலிஃபிகேஷன் மினிமம் நீங்க என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நீங்க என்ன படிச்சிருக்கணும் இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு, அதற்கான அப்டேட் பார்க்க போறோம். அடுத்ததா அதற்கான சம்பளம், ஓகேங்களா, இந்த வேலை வாய்ப்புக்கு பர் மந்த் சேலரி எவ்வளவு கிடைக்கும் அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். மெயினா இந்த விஏஓட வேலைகள் என்ன, ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், இதை பத்தின அப்டேட் நம்ம முழுமையா பார்க்க போறோம். அடுத்ததா ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அடுத்ததான் செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல தான் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. எக்ஸாம் இருக்குமா, இன்டர்வியூஸ் இருக்குமா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணணும், எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், ஸோ எல்லாமே பார்க்க போறோம். அடுத்ததா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, இதை பத்தின முழுமையான தகவலும் பார்க்க போறோம். அது தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்பு எங்கிருந்து கொடுத்திருக்கிறாங்க, எங்கிருந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா எந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணணும் அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட் அதில் சப்மிட் பண்ணணும், எப்படி சப்மிட் பண்ணணும், ஸோ என்ன கேபிக்குள்ள இந்த ஃபோட்டோ டாக்குமெண்ட்லாம் இருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க போகிறோம். மெயினாக வந்து யாருக்கு இந்த வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ என்னென்ன கம்யூனிட்டிக்கு எந்த ஏஜ்ல இருந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஸோ வயது தளர்வு யார் யாருக்கு கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஏ டு செட் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப்ஸ் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ரெகுலரா நம்ம சேனல் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ரெக்வெஸ்ட் கேட்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த விஏஓ உதவியாளர்னா யாரு, அதோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு தான் வந்திருக்கு, வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைக்கு தான் வந்திருக்கு, விஏஓ வேலைக்கு தான் வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா புரியுமோ, ஏன்னா இந்த 3 விதம், ஒரு சில பேருக்கு வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட்னா தான் தெரியும், ஒரு சில பேருக்கு விஏஓனா தான் தெரியும், ஒரு சில பேர் கிராம உதவியாளர்னா தான் தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த விஏஓட வேலைகள் என்ன, ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த தாலுக்கால உங்களுக்கு வேலை கிடைக்குதோ அந்த தாலுக்கால எவ்வளவு குக்கிராமங்கள் இருக்கு, என்னென்ன வகையான மக்கள் வாழ்றாங்க, எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு, ஸோ அங்க வந்து என்னென்ன வகையான நிலங்கள் இருக்கு, என்னென்ன வகையான பயிர்கள் பயிரிடுறாங்க,
ஸோ எத்தனை வகையான பயிர்கள் இடுறாங்க, காலநிலை மாற்றங்கள் எப்படி எப்படி நடக்குது, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் முதல்ல. நஞ்சை நிலங்கள் எவ்வளவு இருக்கு, புஞ்சை நிலங்கள் எவ்வளவு இருக்கு, ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த வீடியோ தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ, ஓகேங்களா? இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு வருமான சான்றிதழ் தேவைப்படுது, இருப்பிடச் சான்றிதழ் தேவைப்படுது, கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ் தேவைப்படுது, இல்ல வந்து வெள்ள நிவாரண நிதிகள் தேவைப்படுது, இல்ல வந்து வெள்ள அபாயங்கள் பாதிக்கப்பட்டதுனால வந்து இந்த நிதிகள் ஊக்கத்தொகை தேவைப்படுது, நிவாரண நிதிகள் தேவைப்படுது. இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, உதவி செய்வது வந்து இந்த விஏஓ தான். ஸோ இவருக்கு இவ்வளோ ஜாப் நேச்சர் இருக்கு, சரிங்களா? ஸோ அடுத்ததா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு டோட்டலா 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து 2299 அஃபிஷியல் வேகன்சியை கொடுத்திருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த வேகன்சி தான் 38 மாவட்டத்துக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அது எப்படின்றதை தெளிவா நான் சொல்றேன், ஓகேங்களா? அடுத்ததா குவாலிஃபிகேஷன். மினிமம் நீங்க என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நீங்க என்ன படிச்சிருக்கணும்ன்றது நிறைய பேருக்கு சந்தேகமாவே இருக்கு இல்லையா? மினிமம் நீங்க 5வது படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க 100% எலிஜிபிலிட்டி தான். அதற்கு மேல நீங்க 8வது 10வது டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி, பிஎஸ்சி, பிஜி டிகிரி, மாஸ்டர் டிகிரி இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலுமே நீங்க எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க 5ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், சரிங்களா? ஸோ அடுத்துதான் இதற்கான சம்பளம். இதற்கு பர் மந்த் சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கான சம்பளம் கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னாக்க பேசிக் சேலரி தான். ஸோ இது வந்து போக போக ஒவ்வொரு வருஷத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் ஆகும். இது மட்டும் இல்லாத கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அலவன்சஸ், அதாவது படிக்காதுன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அடுத்துதான் ஜாபோட லொகேஷன். இந்த ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, அதாவது 38 மாவட்டத்துக்குள்ள எங்க வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க, சரிங்களா? ஸோ போஸ்டிங் நான் வந்து இந்த மாவட்டத்தில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மாவட்டம் போஸ்டிங் கொடுத்தா தான் நான் வந்து வேலை செய்வேன், ஸோ அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா இந்த வேலை உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. எந்த மாவட்டங்கள் கொடுத்தாலுமே நீங்க வேலை செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கணும், ஓகேங்களா? ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும், சரிங்களா? அடுத்தது எல்லாருமே எதிர்பார்த்த இந்த செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்ன்றதான் நிறைய பேருக்கு சந்தேகம். ஃபர்ஸ்ட் இந்த விஏஓட வேலைக்கு எக்ஸாம் எப்படி நடத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எல்லாரையும் வர சொல்லுவாங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ எல்லாருமே வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு எக்ஸாம் நடத்துவாங்க. அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து ஏதோ ஒரு தலைப்பு, அந்த மாவட்டத்துக்கு சிறப்பம்சங்களை பத்தி இருக்கிற மாதிரி ஒரு தலைப்பு சூஸ் பண்ணி அந்தந்த மாவட்ட கலெக்டர்ஸ் தான் இந்த தலைப்பு வந்து சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணி அந்த தலைப்பை வச்சு நீங்க வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் ஒரு சில மாவட்டங்கள்ல. ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து அவங்களே கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருவாங்க, அவங்களே வந்து ஆன்சருமே கொடுத்துருவாங்க, ஒரு ஃபுல்லா பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, பார்த்து அப்படியே தப்பு பிழை இல்லாம எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சில மாவட்டங்கள்ல நடக்குது. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்படவே தேவையில்ல. ரொம்ப ரொம்ப ஈஸியா சிம்பிளா தான் இருக்கும். ஒரு 5வது படிச்சிருக்கவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்ஸாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், சிம்பிளா தான் இருக்கும். எக்ஸாமுமே ஈஸியா தான் இருக்கும். அடுத்ததான் நீங்க அதுல எக்ஸாம்ல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்து பர்சனல் இன்டர்வியூஸ் இருக்கும். பர்சனல் இன்டர்வியூ மீன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த எத்தனை வகையான நிலங்கள் இருக்கு, என்னென்ன வகை நிலங்கள் இருக்கு, நஞ்சை நிலங்கள்னா என்ன, புஞ்சை நிலங்கள்னா என்ன, இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் தான் இருக்கும். ஈஸியா நீங்க அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இதெல்லாம் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம அடுத்தடுத்து இதெல்லாமே பார்த்துக்கலாம், ஓகேங்களா? எப்படி நம்ம வந்து ஈஸியா வேலை வாங்குறது, என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி நம்ம கவர் பண்ணணும், என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணணும், எல்லாமே அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? அடுத்தது இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த தேதியில இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏப்ரல், ஓகேங்களா? ஏப்ரல் மாதம் நமக்கு வந்து 20ஆம் தேதியிலிருந்து, சரிங்களா? ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த தேதியில இருந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து ஏப்ரல் 20ன்னு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அது வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், சரிங்களா? அடுத்தது இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ அங்கிருந்து தான் நமக்கு இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அஃபிஷியலாவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா CRA
tn.gov.in. இது ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட்ல போய் நீங்க பார்த்துக்கலாம். இன்னொரு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க, www.tnpsc.gov.in. இது இன்னொரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட்லயும் போயிட்டு நீங்க செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான நம்ம பார்த்த அப்டேட்டோட முக்கியமான வீடியோ. ஸோ இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த முக்கியமான வீடியோஸ், முக்கியமான அரசு வேலைகளோட வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். மறக்காம ஃபாலோ பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ மறக்காம ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.